எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா புஷ்பனும் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு கிரேவி சொல்லித்தர போகிறேங்க. பார்த்திங்கன்னா அது ரொம்ப சுவையாக இருக்கும், சிம்பிளாக இருக்குங்க. அதுக்கு பேர் கான் மக்கனின்னு சொல்லுவாங்க. மக்கன்னா பார்த்திங்கன்னா வெண்ணெய், அந்த கானில் வெண்ணெய் போட்டு செய்கிறதுனால கான் மக்கனின்னு பேருங்க. சரி, அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இனிப்பு மக்கா சோள விதைகள் 150 கிராம், கான் கெனல்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் 4, வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பால் அரை கப், இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 5 பற்கள், வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வெள்ளை எள் 2 டீஸ்பூன், சர்க்கரை அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், பொடியாக அரிந்த கொத்தமல்லி இலைகள் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா கான் மக்கனி இனிப்பு சோளத்தில் செய்யக்கூடிய ஒரு கிரேவிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மக்கா சோள விதைகள் இருக்கு இல்லையா, அது இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் முத்தாமல் அது இலசிலேயே எடுத்துட்டோம்னா இனிப்பாக இருக்கும் இல்லையா, பிஞ்சில் எடுத்தால். அந்த மாதிரி ஸ்வீட் கார்னல்ஸுங்க, அது 2 நிமிஷத்தில் வெந்துடும் இல்லையா, அது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கிரேவியெல்லாம் செய்யும்போது. கான் மக்கனி அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இல்லையா. சரி, இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த பச்சை மிளகாயை நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா வறுத்தது, அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்முறையை பார்க்கலாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இந்த எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளையும் பார்த்தீங்கன்னா நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாங்க. மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். காஞ்ச மிக்சி ஜார்லைங்க இந்த எள்ளை போட்டு நம்ம குறைன்னு அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த எள்ளு இப்படி பொடியாக நம்ம குறைன்னு அரைச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, இதை போட்டு இதையும் ஜஸ்ட் ஒரு சுற்று தான் சுற்றணும் மிக்சியில். இது பாருங்கள், இப்போது 1க்கு 2 நம்ம ஒரு சுற்றி எடுத்துடணும். முழுசாக அங்கங்கே இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் முதங்க அடுப்பை பற்ற வச்சு அது மேலே பேன் வச்சிடுறேன். இதில் கொஞ்சம் ஆயில் போடுறேங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அவ்வளோதான். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சுங்க, அதில் நான் 1 டீஸ்பூன் போல் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், கடுகு வெடித்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம், அப்புறம் பச்சை மிளகா பேஸ்ட் போடுறோங்க. இது ரெண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த கிரவுண்ட் நட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, நிலக்கடலை வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை பேஸ்ட் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா கலந்து விட்டுணும். அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது இந்த கார்ன் கெனல்ஸ் இருக்குது இல்லையா, மக்காசோளம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை 1க்கு 2, அதை போட்டுடலாங்க. கொஞ்சம் ஒரு கிளறிடலாம். இப்போது நான் பாருங்கள், இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கோம், பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளை எள், அதாவது செசம் பவுடர். நான் உங்களுக்கு இப்போ எதுக்கு ஆங்கிலத்துலேயும் ஒவ்வொரு தடவை சேர்த்துக்கிறேன் வார்த்தைன்னா, இப்போது இந்த நிறைய பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, கேரளா ஆந்திராக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் ஆங்கிலத்துலேயும் சேர்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிலத்துலேயும் கலந்து நான் சொல்லுவேன் வார்த்தைகள். நல்லா ஒரு பச்சை வாசனை போகணுங்க இது. இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, அடுத்தது மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீங் பெருங்காயத்தூள் அசஃபோட்டிடா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் 1 டீஸ்பூன் போல்.
இவ்வளோதான் மசாலாவே வருதுங்க பாருங்கள். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பால்லாம் சேர்க்கணும். இனிமேல் நல்லா இந்த ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், கிரேவி டைப்பில் வரணும்ல நமக்கு, அதனால் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பால் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேங்க. கிரேவிக்கு இது காணாது, கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கு இல்லையா. இப்போது இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். இப்போ நம்ம கொதிக்க விடணும். ஒரு மூடி போட்டு லிட் போட்டு மூடி வைக்கிறேங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாமா? சரியாக செட் ஆகிருக்குங்க. நல்லா மணம் வருது. அந்த மணத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இதில் இப்போ கொத்தமல்லி இலைகள் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க டெக்கரேஷனுக்காக இல்லை கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேங்க, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க கொத்தமல்லி வந்து பாயில் ஆகணும், பாயில் ஆனால் எப்போவுமே இன்னும் டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே கொஞ்சம் வந்து அடுப்பில் இருக்கும்போதே கொத்தமல்லி இலைகள் போட்டுருவேன். அந்த ஸ்மெல் அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் விழுந்த பின்னாடி கடைசியில் கார்னிஷிங்காகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 3 டேபிள் ஸ்பூன் சொன்னேன், அவ்வளோ தேவையில்லை. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நல்லா உருகட்டும் வெண்ணெய். இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது. திக்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஃப்ளோவில் வரணும். ஏன்னா நம்ம சப்பாத்தி கூட பூரி கூட இல்லை ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா, ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நம்ம வெள்ளை சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, அதை தவிர நம்ம என்ன ரைஸ் வெரைட்டி செஞ்சால் கூட அது கூட ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை அணைக்கிறேங்க. அணைச்சிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுவேன் கொத்தமல்லி இலைகள் போட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஏன்னா நம்ம இப்போ பாட்டியோ இல்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிறத காட்டிலும் அதை பரிமாறும் விதம் இருக்கு இல்லையா, அது நம்மளை எப்போவுமே டெம்ப்ட் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கார்னிஷிங் வந்து என்னென்னா ஹோட்டல்ஸ்லாம் நம்ம போனோம்னா சுவையாக இருக்கோ இல்லையோ அந்த கார்னிஷிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க அவங்க. ஆனால் வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக சமைப்போம். அந்த கார்னிஷ் பண்ணாதனால பிள்ளைங்கள்லாம் நினச்சிக்கிறாங்க என்னென்ன வேறு எங்கிருந்தோ வேற்று கிரகத்துலேருந்து வந்த சமையல் மாதிரி நினச்சிட்டு ஹோட்டல் போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேங்க. எல்லோரும் என்கிட்ட என்னன்றாங்க, நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களேக்கா, எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களான்னு. உங்கள் வீட்டில் தான் நான் வந்து சாப்பிட்றேன், நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தானே, செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப பக்குவமாக வந்திருக்கு. இன்னொன்று, கார்ன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான சமையலுங்க இது. இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, இது போன்ற சமையல் நிகழ்ச்சிகள் என்னோடது பார்க்கணும், நல்ல நல்ல ரெசிபிஸ் உங்களுக்கு கிடைக்கணும், இல்லை பியூட்டி டிப்ஸ் வேணும், இல்லை எங்களுடைய பாடல்கள் வேணும்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நிறைய பேர் எங்கிட்ட என்ன டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா மெசேஜஸ் போடுறாங்க, ஐயோ நாங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியே எங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது, நீங்கள் வந்து வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி போடுங்கக்கான்னு. நான் இங்கே டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வராததுக்கு காரணம் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. அமுக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன போடுறேனோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக அங்கே காமிக்கும். சரிங்களா? இனிமேல் செய்யுங்க. சரி, மீண்டும் அடுத்த யூடியூப் சேனலில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின்